தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கீழ்க்கண்ட விவரப்படி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் நாள் மற்றும் வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் 30ஆம் தேதி அன்று துவங்கும். வேட்புமனு பெறுவதற்கான ஏப்ரல் 6ஆம் தேதி இறுதி நாளாகும். வேட்புமனுவினை ஏப்ரல் 7ஆம் தேதி கூர்ந்தாய்வு செய்யும் நாளாகவும், வேட்புமனுவினை திரும்பப் பெறுவதற்கும் மற்றும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்யவும் ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 1514 வாக்குச்சாவடிகளில் 7267 மாநில அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். மேற்கண்ட அலுவலர்கள் விவரம் பெறப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 1514 வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக சாய்தள வசதி, குடிநீர், கழிப்பறை வசதி, மின்சார வசதி, தேவையான இருக்கைகள், சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத தகுதியுள்ள வாக்காளர்கள் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாளான ஏப்ரல் 6க்கு முன்பான 10 நாட்கள் வரை படிவம் 6 மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலரிடம் ஆன்லைன் மற்றும் நேரடியாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதிக்கு தலா 3 குழு வீதம் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய 12 பறக்கும் படை மற்றும் 12 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் என மொத்தம் 72 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பொதுமக்கள் உரிய ஆவணங்கள் இன்றி ரொக்கமாக கொண்டு செல்லப்படும் ரூபாய் 50,000த்திற்கு அதிகமான தொகையையும், உரிய ரசீதுகளின்றி கொண்டு செல்லப்படும் 10,000த்திற்கும் மேல் மதிப்புள்ள பொருட்களையும் மேற்படி கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்படும். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகின்றது. எனவே பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள், புகார்கள் மற்றும் தேர்தல் நடத்தை விதி மீறல்கள் ஏதேனும் இருந்தால் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 1950 மற்றும் 1800-425-7092 என்ற எண்ணிலும், தொலைபேசி எண்கள் 0456221172, 173, 174, 179 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். மேலும் சிவிஜில் என்ற இணையதள செயலி மூலமாகவும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசு வளாகங்கள், கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி பதாகைகள், பேனர்கள், சுவர் விளம்பரங்கள் 24 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். பொது வளாகங்கள், கட்டிடங்கள், பேருந்து நிறுத்தம், ரயில்வே நிறுத்தம், பாலங்கள், மின்கம்பங்கள், உள்ளாட்சிக்கு உட்பட்ட கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் போன்றவை 48 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். தனியார் வளாகம், கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், கட்சி கொடிகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தினை அதிகரிக்க ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் மூலம் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், குறைந்தபட்சம் 40% இயலாமை உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலமாக படிவம் 12 வழங்கப்பட்டு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வாக்குப்பதிவு நாளிற்கு முன்பாகவே வீட்டில் இருந்தபடியே தேர்தல் பணி அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் மூலம் வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சியினர், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தேர்தல் ஆணைய விதிமுறைகள் மற்றும் அறிவுரைகளை பின்பற்றி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை நல்ல முறையில் நடைபெற உரிய ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டுமென மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமாகிய சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார்.